லூஃபி ரொம்ப டேஞ்சரான டெவில் ஃப்ரூட் யூசர். லூஃபியோட டெவில் ஃப்ரூட்டுக்கு பின்னாடி நிறைய சீக்ரெட் இருக்கும். லூஃபி டெவில் ஃப்ரூட்ல நிறைய கியர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவான். ஒரு கியருக்கும் யூனிக்கான டெக்னிக் வந்து இருக்கும், யூனிக்கான பவர்ஸ் இருக்கும். லூஃபி யூஸ் பண்ற கியர்லயே ரொம்ப பவர்ஃபுல்லான கியர்னா 5th தான். இப்போதைக்கு 5th கியர் யூஸ் பண்றப்போ லூஃபி காட் ஃபார்ம்ல இருப்பான். இந்த வீடியோல லூஃபியோட டெவில் ஃப்ரூட் எந்த அளவுக்கு பவர்ஃபுல், அதுக்கு பின்னாடி இருக்க சீக்ரெட் என்ன, லூஃபி யூஸ் பண்ற ஒரு கியரும் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்டா இருக்கு, அதுக்கான பவர் என்ன அப்படிங்கிறது தான் டோட்டலா பார்க்க போறோம். கியர் ஃபர்ஸ்ட் இப்படின்னு எங்கேயுமே லூஃபி வந்து சொல்லியிருக்க மாட்டான். அவனோட பேஸ் ஃபார்ம் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம கியர் ஃபர்ஸ்டா எடுத்துக்கலாம். லூஃபி ரொம்ப எபிசோடு வரைக்கும் அவனோட பேஸ் ஃபார்ம்ல தான் இருப்பான். பட் அதுலயே நிறைய எனிமியை வந்து அவன் டிஃபீட் பண்ணியிருப்பான். லூஃபி கமுகமு நோமி டெவில் ஃப்ரூட் யூஸரா இருக்கனால அவனோட பாடி வந்து லப்பர்ல மேடா இருக்கும். அதனால காமனாவே அவனுக்கு டிஃபென்ஸ்ங்கிறது வந்து நல்லாவே இருக்கும். ஆனால் புல்லட் யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா அவனை எதுவுமே பண்ணாது. பட் அதோட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா வந்து ஹாக்கி யூஸ் பண்ணி அட்டாக் பண்றப்பதான் லூஃபி வந்து அஃபெக்ட் ஆவான். லூஃபி லப்பர் மேடா இருக்கனால அவனோட பாடியை அவன் நினைக்கிற மாதிரி அவனால மேனிபுலேட் பண்ண முடியும். லூஃபி அவனோட பேஸ் ஃபார்ம்லயே 90 டைப் ஆஃப் வெரைட்டி அட்டாக் வந்து யூஸ் பண்ணி இருந்திருப்பான். லூஃபியோட பேஸ் ஃபார்மை எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்னா, அவன் அட்டாக் பண்றப்போ கமுகமு நோன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவான். எக்ஸாம்பிளுக்கு கமுகமு நோ பிஸ்டல்னு சொல்றான்னா அது அவனோட பேஸ் ஃபார்ம். அதுல அவன் யூஸ் பண்றதுல ரொம்ப பவர்ஃபுல்லான அட்டாக் வந்து எப்படி யூஸ் பண்ணுவான்னா, அவனோட ஹேண்டை ரொம்ப தூரத்துக்கு ஸ்டிச் பண்ணுவான். ஸ்டிச் பண்ணி ரொம்ப பவர்ஃபுல்லான ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு பஞ்ச் வந்து பண்ணுவான். அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். எப்படி ஹேண்டை யூஸ் பண்றானோ அதே மாதிரி லெக்கையுமே யூஸ் பண்ணிருப்பான். அதையும் ரொம்ப தூரத்துக்கு ஸ்டிச் பண்ணி அட்டாக் பண்றப்போ அந்த அட்டாக்குமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இதுலயும் ஹாக்கி யூஸ் பண்ணி அட்டாக் பண்றப்போ அதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். பட் இந்த ஹாக்கி எல்லாம் ரொம்ப லேட்டா தான் வந்து கத்துக்கிட்டு இருந்திருப்பான். லூஃபி பேஸ் ஃபார்ம்ல இருந்தாலும் அவன் லப்பர்ல மேடானதுனால அவனுக்கு அகைன்ஸ்டா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லைட்டிங் அட்டாக்கா இருந்தா கூட அவனுக்கு அகைன்ஸ்டா வந்து ஒர்க் ஆகாது. கியர் 2 பாக்குற எல்லாருமே ஒரு கூஸ் பம்ப்ஸா பார்த்திருப்போம். கியர் 2 ஃபர்ஸ்ட் கியர் 2 வந்து லூஃபி எப்போ யூஸ் பண்ணிருப்பானா, CP9க்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்றப்பதான் இந்த கியர் 2 வந்து யூஸ் பண்ணியிருப்பான். இந்த கியர் 2 அப்படிங்கிறது அவனோட பிளட் இருக்கு இல்லையா, அதை பம்ப் பண்றது ரொம்ப ஸ்பீடா அவனோட பாடியில வந்து எல்லா இடத்துக்கும் வந்து ஃப்ளோ பண்றதுக்காக பம்ப் பண்ணுவான். அப்படி பண்றப்போ என்ன ஆகுன்னா, உடம்புல இருந்து ஸ்ட்ரீம் ரிலீஸ் ஆகும். அவனோட கலருமே சேஞ்ச் ஆயிருந்திருக்கும். ரெட்டிஷ் பிங்கா வந்து இருந்திருப்பான். அவனோட ஸ்பீடு அதிகமாகும், அவனோட மூவ்மெண்ட் அதிகமாகும், அவனோட ஸ்ட்ரென்த்துமே ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். CP9s எல்லாருமே வந்து அயன் பாடி டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்பீடா இருப்பாங்க. லூஃபியோட பேஸ் ஃபார்ம்ல அவங்களுக்கு அகைன்ஸ்டா லூஃபியால வந்து பேட்டில் பண்ண முடியாது. அப்பதான் கியர் செகண்ட் வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பான். இது ஃபர்ஸ்ட் ப்ளூனோ இருக்கான் இல்லையா, அவனுக்கு அகைன்ஸ்டா யூஸ் பண்ணியிருந்திருப்பான். அவனே டெவில் ஃப்ரூட் யூசர், ரொம்ப டேஞ்சரான டெவில் ஃப்ரூட் வேற. அவனுக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்றோம். லூஃபி செகண்ட் கியர்ல போய் அவனை ஈஸியாவே டீல் பண்ணிட்டு இருப்பான். இந்த கியர்ல என்ன ஒரு பெரிய பிளஸ்னா, அவன் செலக்டிவா ஒரு பாடி பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணி கூட அதுல செகண்ட் கியரை வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்றப்போ அவனோட அட்டாக் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். லூஃபி செகண்ட் கியர் யூஸ் பண்றப்போ கமுகமுனோ ஜெட்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவான். எக்ஸாம்பிளுக்கு கமுகமுனோ ஜெட் ஹாக் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவான். இந்த அட்டாக் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான அட்டாக் செகண்ட் கியர்லயே. ஸோ இதுலயும் ஆர்மமெண்ட் ஹாக்கியை கவர் பண்ணி அட்டாக் பண்றான்னா அதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா, அவன் பஞ்ச் பண்றான் இல்லையா, அந்த ஹீட்லயே வந்து ஃபயர் வந்து வர ஆரம்பிக்கும். கியர் 3 இது வந்து ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப சர்ப்ரைஸா இருந்திருக்கும். ஏன்னா கியர் 2 கியர் 3 இது ரெண்டையுமே ஒரே ஆர்க்லயே லூஃபி வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பான். கியர் 3 ஃபர்ஸ்ட் எப்போ யூஸ் பண்ணுவான்னா, லூஜிக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்றப்ப தான் யூஸ் பண்ணியிருப்பான். லூஜி அப்போதைக்கு CP9ல இருந்ததுலயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு எனிமி. ஸோ அவனுக்கு அகைன்ஸ்டா யூஸ் பண்ணியிருப்பான். கியர் 3 வந்து எப்படி லூஃபி யூஸ் பண்ணுவான்னா, அவனோட தம்பை கட் பண்ணி அதுல ஏரை வந்து ஃபில் பண்ணுவான். அவனோட ஹேண்ட் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெருசாகும். ரொம்ப பெருசானதுக்கு அப்புறமா அட்டாக் பண்ணுவான். அந்த அட்டாக் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப நிறைய இடத்தையும் அதால கவர் பண்ண முடியும். அது ரொம்ப ஸ்ட்ரென்த்தாவும் இருக்கும். இது வந்து ஹேண்ட் மட்டும் கிடையாது. எப்படி கியர் 2 யூஸ் பண்றப்போ எப்படி பர்டிகுலர் பாடி பார்ட்ல கூட செகண்ட் கியர் வந்து யூஸ் பண்ணலாம் இல்லையா, அதே மாதிரி தான் கியர் 3யுமே நல்ல ஹேண்ட்ல மட்டும் கிடையாது, லெக்லயுமே யூஸ் பண்ணியிருந்திருப்பான். அதுவும் ரொம்ப ஜெய்ஜாயிண்டிக்கா இருந்திருக்கும். அதுலயும் அவனோட ஹாக்கியை யூஸ் பண்றப்போ அது இன்னும் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். லூஃபி கியர் 3 யூஸ் பண்றானா அவனோட அட்டாக் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவான்னா, கமுகமுனோ ஜெயிண்ட்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவான். அதுலயும் ரிஃபைல்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் வந்து யூஸ் பண்ணுவான். அந்த அட்டாக் எல்லாம் அல்ட்ராவா இருக்கும். கியர் 3ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெரிய மைனஸ் இருந்திருக்கும். என்னன்னா, அவன் கியர் 3 யூஸ் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பேபி ஆயிடுவான். அப்போதைக்கு அவனால வந்து பெருசா அட்டாக் பண்ண முடியாது. ரொம்ப டேஞ்சரான சிச்சுவேஷன்லயும் மாட்டிப்பான். பட் இது கொஞ்சம் எபிசோடு வரைக்கும் தான் இருந்துகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் லூஃபி வந்து அதையும் ஓவர் கம் பண்ணிருப்பான். கியர் 4 இது தேர்ட் கியர் கம்பேர் பண்றப்போ ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்திருக்கும். டைம் ஸ்கிப்புக்கு முன்னாடி லூஃபி வந்து பிராக்டிஸ்ல இருப்பான் இல்லையா சில்வர்ஸோட, அந்த பிராக்டிஸ்
இன்க்ரீஸ் பண்ணது கியர் 4க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கியர் 4 எப்போ லூஃபி ஃபர்ஸ்ட் டைமா யூஸ் பண்ணிருப்பான்னா ரெஸ்ரோசா ஆர்க்ல தான் யூஸ் பண்ணிருப்பான். அதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லான எனிமியா இருக்க டோஃப்ளோமிங்கோக்கு அகைன்ஸ்டா. லூஃபி கியர் 4ல 3 டைப் ஆஃப் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணுவான். ஸோ 3யுமே இதில் நம்ம டோட்டலாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பவுண்ட் மேன் சொல்லிட்டு ஒரு டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுவான். இது வந்து டோஃப்ளோமிங்கோக்கு அகைன்ஸ்டாக யூஸ் பண்ணிருப்பான். இந்த ஃபார்முக்கு போறப்போ அவனோட ஹேண்ட்ல வந்து ஏரை ஃபில் பண்ணுவான். இது வந்து ஹேண்ட் மட்டும் பெருசா இருக்காது, அவனோட பாடியும் பெருசா இருக்கும். அவனோட லெக் அதுக்கப்புறம் ஹேண்ட் இது ஃபுல்லாமே ஆர்மமெண்ட் ஹாக்கியால வந்து கவர் ஆயிருந்து இருக்கும். அந்த ஃபார்ம்ல இருக்கப்பவே அவர் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பான். கியர் 2ல இருக்க மாதிரி கியர் 4லயும் அவனோட பாடியில இருந்து ஸ்ட்ரீம்ஸ்ங்கிறது வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும். இந்த ஃபார்ம்ல நார்மலா அட்டாக் பண்ணாலே அதோட எஃபெக்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். இந்த ஃபார்ம்ல இருக்கப்போ லூஃபி வந்து ஜம்ப் பண்ணிட்டே இருப்பான். இந்த ஃபார்ம்ல இருக்கப்போ அவனோட ஸ்பீடுங்கிறது ரொம்ப அதிகம். அதோட அட்டாக் பண்றான் இல்லையா, அதோட ஸ்ட்ரென்த்ங்கிறதும் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். டோஃப்ளோமிங்கோ அகைன்ஸ்டா இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணி தான் அவனை டிஃபீட் பண்ணியிருந்திருப்பான். கியர் 4ல இருக்கப்போ அவனோட ஹேண்ட் லெக்கெல்லாம் இருக்கு இல்லையா, இதை வந்து உள்ள அவனால இழுக்க முடியும். ஸோ அப்படி இழுத்து திரும்ப அட்டாக் பண்றான்னா அந்த அட்டாக் வந்து ரொம்ப ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கும். டேங்க் மேன் இது வந்து எப்போ யூஸ் பண்ணியிருப்பான்னா கிராக்கர் இருக்கான் இல்லையா, அவனுக்கு அகைன்ஸ்டா வந்து யூஸ் பண்ணியிருப்பான். கிராக்கர் வந்து 3 ஸ்வீட் கமாண்டர்ல ஒரு கமாண்டர். அவனுமே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் தான். அவனுக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்றப்போ தான் இந்த ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணியிருப்பான். இந்த ஃபார்ம் எதுக்கு மேக்ஸிமம் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா அவனோட டிஃபென்ஸ் இருக்கு இல்லையா, அதை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி இருந்திருக்கும். ஸோ இந்த ஃபார்ம்ல இருக்கப்போ அவனோட சைஸே வந்து டோட்டலா வேற மாதிரி ஃபுல்லா பாடி மட்டும் இருக்கு இல்லையா, அவனோட ஸ்டொமக் எல்லாமே ரொம்ப பெருசா இருக்கும். அந்த ஃபார்ம்ல இருக்கப்போ அவனோட டிஃபென்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கனால கிராக்கரோட அட்டாக் எல்லாம் கொஞ்சம் ஈஸியா டீல் பண்ணிட்டு இருப்பான். அதே ஃபார்ம்ல கேனன் அட்டாக்கை யூஸ் பண்ணி தான் கிராக்கரை வந்து அவன் டிஃபீட் பண்ணிருப்பான். ஸ்னேக் மேன் இதுவுமே 4th கியர்ல ஒரு வெர்ஷன் தான். இந்த ஃபார்ம் யாருக்கு அகைன்ஸ்டா ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிருப்பான்னா கட்டாகுரிக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்றப்ப யூஸ் பண்ணிருப்பான். கட்டாகுரி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆப்போனன்ட். அவனால ஃபியூச்சரை பார்க்க முடியும் அப்படிங்கறதுனால அவனை அட்டாக் பண்றது வந்து ஈஸி கிடையாது. ஸோ அவனுக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்றப்போ லூஃபி வந்து இந்த ஃபார்முக்கு மாறி இருந்திருப்பான். இந்த ஃபார்ம்ல அவனோட ஹேண்ட் லெக் இது எல்லாமே வந்து ஆர்மமெண்ட் ஹாக்கியால வந்து கவர் ஆயிருந்திருக்கும். இந்த ஃபார்ம் இருக்கு இல்லையா, இது மத்த 2 ஃபார்மையும் கம்பேர் பண்றப்போ சைஸ்ல கொஞ்சம் சின்னதா இருப்பான். அதனால அவனோட அக்லிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஸ்பீடாவும் இருப்பான். ஆனா டிஃபென்ஸ் இருக்கு இல்லையா, இது மத்த 2 ஃபார்மை கம்பேர் பண்றப்போ இதுல கொஞ்சம் டிஃபென்ஸ் வந்து கம்மியா தான் இருக்கும். பட் இந்த ஃபார்ம்ல இன்னொரு பெரிய பிளஸ் இருக்கு, அவரோட அட்டாக்கை வந்து அவனால சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ லூஃபி வந்து ஒரு பஞ்ச் பண்ண வர்றானா ஸ்ட்ரைட்டா மட்டும் தான் அதுக்கு முன்னாடி இருந்துட்டு இருக்கோம். பட் இந்த ஃபார்முக்கு அப்புறமா அதை வந்து எப்படி வேணாலும் அவன் டர்ன் பண்ணிப்பான். இதனால ஆப்போனண்டால அந்த அட்டாக் வந்து அவ்வளோ ஈஸியாக டாச் பண்ண முடியாது, ப்ளஸ் கெஸ் பண்ணவும் முடியாது. அதே மாதிரி அவன் பஞ்ச் பண்ணுறானா அதுவும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 4th கியரோட அட்வான்டேஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா அவனோட டிஃபென்ஸ், அவனோட அட்டாக்கிங் பவர் ப்ளஸ் ஸ்பீட் இது எல்லாமே 4th கியரில் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ். கியர் 5th இந்த ஃபார்ம் அப்போ தான் லூஃபியோட டெவில் ஃப்ரூட் இருக்கு இல்லையா, அதோட ட்ரூத்தே நமக்கு தெரிய வரும். நம்ம எல்லாருமே லூஃபி சாப்பிட்டது கமு கமு நோமி நினைச்சிட்டு இருப்போம். ஆக்சுவலாக அது ஹிட்டோ ஹிட்டோ நோமி. அது பாரமிசியா டைப் டெவில் ஃப்ரூட்டும் கிடையாது. இது வந்து மாடல் நிகா மித்திக்கல் ஜோயன் டைப். இந்த டெவில் ஃப்ரூட்டோட ட்ரூத் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் இதோட ஐடென்டிட்டியை மறைச்சிருந்திருக்கும். ஏன்னா இந்த டெவில் ஃப்ரூட் யூஸரால சன்கார் நிகாவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ட்ரூத்தை வந்து மறைச்சிருந்திருப்பாங்க. ஸோ லூஃபி கியர் 5th யூஸ் பண்றப்போ இந்த ட்ரூத்துங்கிறது தெரிய வரும். சன்கார் நிகாங்கிறது ஃப்ரீடம்கான ஃபைட்டர். லூஃபி 5th கியர் யூஸ் பண்றப்போ அவனோட அப்பியரன்ஸே டோட்டலா சேஞ்ச் ஆயிருந்திருக்கும். அவனோட ஹேர் ஒயிட் ஆயிருந்திருக்கும், அவனோட புருவம் ஒயிட் ஆயிருந்திருக்கும், அவனோட ட்ரெஸ் எல்லாமே ஒயிட் ஆயிருந்திருக்கும். அது மட்டும் கிடையாது, அவன் ரொம்ப ரொம்ப கிரேசியாவும் பிஹேவ் பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா அவன் ஃப்ரீடம் ஃபைட்டரா இருக்கனால இவனோட ஸ்பீடுங்கிறது அல்ட்ராவா இருக்கும். இவனால ஏகப்பட்ட வெரைட்டியா வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். இந்த ஃபார்ம்ல இருக்கப்போ லூஃபி இமேஜினேஷன் பண்றான் இல்லையா, அந்த அளவுக்கு அவனால பேட்டில் பண்ண முடியும். ரொம்ப கிரேசியா இருப்பான். இந்த ஃபார்ம்ல இருக்கப்போ லூஃபி சரௌண்டிங்க லவ்வரா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருப்பான். பாரமிசியா டெவில் ஃப்ரூட் யூசர் இருக்காங்க இல்லையா, அவங்க டெவில் ஃப்ரூட் அவேக்கன் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களோட சரௌண்டிங்கை வந்து அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி லூஃபி 5th கியரை ஃபர்ஸ்ட் கைடோவுக்கு அகைன்ஸ்டா தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பான். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனே வேற லெவல்ல இருக்கும். கைடோவனை அட்டாக் பண்றப்போ அவனோட டூல் இருக்கு இல்லையா, அதை கூட லப்பரா கன்வெர்ட் பண்ணி இருந்திருப்பான். அதுலயே ரொம்ப பவர்ஃபுல்லான அட்டாக்னா வஜ்ராங்கன். இந்த டெக்னிக்கும் கைடோவுக்கு அகைன்ஸ்டா தான் யூஸ் பண்ணியிருப்பான். இப்போதைக்கு அவனோட ஃபிஸ்ட் இருக்கு இல்லையா, அது ஓனிகாஷிமாவை விட ரொம்ப ரொம்ப பெருசா இருந்திருக்கும். அதுல ஹாக்கியை கவர் பண்ணிலாம் அடிச்சான்னா தெரிச்சிடும், அந்த அளவுக்கு அது பவர்ஃபுல்லா இருக்கும். லூஃபி 5th கியர்ல இருக்கப்போ அதுல வர மியூசிக், அவனோட ஆட்டிடியூட் இது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்தது. இப்போதைக்கு லூஃபி இருக்கிறதுலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபார்ம்னா அது அவனோட 5th கியர் ஃபார்ம் தான். இதுக்கப்புறமா வந்து அவனோட பவர் வந்து அப்கிரேட் ஆகலாம். இன்னும் நிறைய வெரைட்டிஸ் பவர்ஸ் வந்து அவன் யூஸ் பண்ணலாம். 6th 7th போனதுன்னா லூஃபி எந்த அளவுக்கு போறான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதுதான் ஓவரால் லூஃபியோட எல்லா கியரை பற்றி எனக்கு தெரிஞ்சது ஓரளவுக்கு நான் சொல்லிட்டேன். நீங்க லூஃபியோட கியரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? லூஃபி கியர்ல எந்த ஃபார்ம் உங்களுக்கு ஃபேவரட் ஃபார்ம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.